சாரதா அழுதுகிட்டே வேண்டாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பயும் தண்ணி ஊற்றிட்டு மொட்டை அடிக்கிறதுக்காக வராங்க. கரெக்டாக ஒரு கை வந்து பிடிக்குது. அது வேறு யாரும் இல்லை, கிருஷ்ணபிரசாத் தான் தடுத்து நிறுத்துறாரு. இதுக்கு மேலே உங்ககிட்ட வந்துட்டு இவ்வளோ விட முடியாது, எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அவள் என்னோட பொண்டாட்டி, அவள் வீட்டில் இருந்தால் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். உங்கள் வீட்டுக்கு எப்போ வந்தனோ அப்போவே என் சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு என்னை விட்டுட்டு. இப்போ சொல்கிறேன், அவள் தான் என்னோட பொண்டாட்டி. இத்தனை வருஷம் வந்துட்டு ஊரடி நான் சொல்லாமல் இருந்தது என் தப்பு தான். உங்கள் வீட்டுக்கு வந்தனால தான் என்னோடய சந்தோஷம் எல்லாமே போச்சு. அவள் எனக்காக எல்லாம் பொறுத்துட்டு இருந்தா. இப்போது இந்த நிமிஷம் உங்கள் எல்லாரையும் நான் தலை முழுக்கிறேன், எனக்கு உங்கள் குடும்பமே வேணான்னு சொல்லிட்டு கோவமாங்கன்னு கிளம்பி பார்க்குறாங்க. என்னங்கன்னு வீரா கூப்பிட்டேன். அப்பயும் அவர் கேட்காம வந்துட்டு சாரதாவை கூப்பிட்டுட்டு அங்கே வந்து ஆட்டோவில் கிளம்புறாரு. அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுறாங்க. சாரதா இறங்கி அப்படியே சோகமாக தலை விரிச்சுக்கிட்டே அப்படியே நடந்து போயிட்டுருக்குறாங்க. இவர் வந்து அப்படியே கேட்டுக்கிட்ட போய் யோசிச்சுட்டு நிற்கிறாரு. ககன் பற்றி யோசிச்சுட்டு அப்படியே நின்றுருக்காரு. சாரதா அப்படியே சோகமாக நடந்து வராங்க. தன்னை வந்து ஒய்ஃபுன்னு சொன்னதை யோசிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வராங்க. அழுதுகிட்டே அவரை பார்த்துட்டு நிற்க, நான் வரல, என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தானே, உன்னையும் பசங்களையும் இத்தனை வருஷம் இவ்வளோ கஷ்டப்பட விட்டேன், அதுக்கு நான் தண்டனை அனுப்பிக்கணும், நீ போ சாரதா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாரு. அப்படியே சாரதா அழுதுகிட்டே நிற்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா பூமி வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போது பிந்து கிட்ட வந்துட்டு அவங்க பாட்டி வந்துட்டு, பொண்ணுங்க இந்த மாதிரி இருக்கணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்குது, சூப்பராக சொல்லிட்டு இருக்கீங்க பாட்டி அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து துணி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சந்தோஷமாக கொடுக்குறாங்க. ஆமாம், எனக்கு ரொம்ப வருஷம் கழித்து நீ ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன், எனக்காக இவ தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கா, ஷோபா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னென்ன சந்தோஷமாகிடுறாங்க. அவள் என்னை குளிக்க வைப்பா, இது பண்ணுவாள், எல்லாமே பார்த்துப்பா, குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. அப்படி அவ்வளோதானே, நானும் உங்களை குளிக்க கேட்குறேன், நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி தானே, வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு எண்ணெயெல்லாம் தடவிட்டு இருக்காங்க. இதை நட்சத்திரம் பார்த்து கடுப்பாயிடுறாங்க. இவங்க போய் எண்ணெய் எடுத்துகிட்டு வரேன்னு போன கேப்பில் வந்துட்டு, நானே உங்களை குளிக்க வைக்கிறேன்ப்பான்னு அங்கே வந்து ஷீக்கா தண்ணி எடுத்துகிட்டு கண்ணுக்குள்ளே ஊற்றி விட்டுருவாங்க. ஐயோ கண்ணெறிதுன்னு தவிக்க, உனக்கு எண்ணெய்க்கும் ஷீக்கா தண்ணிக்கு வித்தியாசம் தெரியாதா, தள்ளுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கண்ணை இது பண்ணி விட்டுட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்கப்பான்ட்டு பூமி சொல்லிடுறாங்க. அவர் குளிச்சுட்டு வந்தோடனே தலையை தவட்டி விட்டு சாம்பிராணி புகை போட்டு விட்டு இந்த ட்ரெஸ் போட்டுங்கப்பான்னு வேஷ்டி சட்டை கொடுத்துருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இதை போடுறேன், இதான்ப்பா நம்மளோட அடையாளம், போட்டுட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் போட சொல்லிவிட்டு, அழகாக இருக்கீங்கப்பா, வாங்க எல்லாருக்கிட்டையும் காமிக்கலான்னு எல்லாருக்கிட்டையும் கீழே வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. பிந்துவெல்லாம், மாமா சூப்பராக இருக்கீங்க, நல்லா இருக்கேட்ட, வாங்க எல்லோரும் செல்ஃபி எடுத்துக்கலான்னு செல்ஃபி எல்லாம் எடுத்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நட்சத்திர கடுப்பாயிட்டு எங்கள் அப்பா கிட்டே, நீ ஏன்டி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, அங்கே என்ன நடந்தால் என் மாமாவை பிரிக்கிறதுக்கு வேலை பார்த்துட்ருக்கேன், நீ என்ன என் மாமாவை லவ் பண்ணுறியான்னு சொல்ல, இவகிட்ட ஆமான்னு சொல்லிட்டா ஒரு வேளை அவருக்கு தெரிஞ்சு அவர் ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறது, முதல்ல அவர்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ என்ன, அவனுக்கு அவர் லவ் பண்ணுறாரா இல்லையா, உன்னை பண்ணுவாரா இல்லையான்னு டவுட் தானே, ஒரு நிமிஷம் இது அவர் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார், உங்கள் ஃபோனை கொடுன்ட்டு நேராக ககன் ஃபோனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அவர் ஆல்ரெடி கடுப்பில் இருந்தனால, நான் உங்களை லவ் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆரம்பிக்க, என்னது நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை உங்கள் மாமா பொண்ணு நட்சத்திரா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுக்கு அவ்வளோதான் மரியாதை, ஒழுங்காக போயிட சொல்லு, அவள் கை காலை உடச்சி போட்டுருவான் அப்படி இப்படின்னு சொல்லி கோவமாக இது பண்ணிட்டு வச்சுருக்காரு. அப்புறமா இப்போ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு இந்தெல்லாம் சுற்றிட்டு அங்கே வந்து போயிடுறாங்க. ஒரு பக்கம் இங்கே வீரா அழுதுகிட்டே வந்து அவங்க மாமியார்கிட்ட வந்து, இந்த மாதிரி அவர் எங்களை மொத்தமாக விட்டு போயிட்டாருன்னு சொன்னோன்னா மொத்த பேரும் ஷாக் ஆகி போயிடுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து கேட்டுட்ருக்காரு வீரா கிட்ட. வீரா அழுதுகிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது.